எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9. ஐயோப்பா, எந்த சீசன்லையுமே பார்க்கலடா இந்த மாதிரி ஒரு அடங்கா பிடாரி பஜாரி. தயவுசெய்து யாரும் வந்து இந்த உமன் கார்டு எடுத்துட்டு வந்துடாதீங்க. அதுவும் வந்து பார்வதிக்காக சப்போர்ட் பண்ணிட்டு வந்துடாதீங்க. ஐயோ, ஏன்னா அவங்க தான் உள்ள வந்து ஒன்னா உமன் கார்டு எடுத்துக்கிறாங்க. இது வந்து மற்றவங்களுடைய பலத்தை குறைப்பதற்கான ஒரு வேலை, பலகீனப்படுத்துவதற்கான ஒரு வேலை, சுயநலம். அதுதான் அவங்க உள்ள செய்துட்டு இருக்காங்க. எல்லாரையுமே ட்ரிகர் பண்ணோம், அதில் ஸ்கோர் பண்ணோம். ஒரு தப்பு பண்ணிட்டு அந்த தப்பை எப்படியெல்லாம் வந்து மறைக்கணும், தன்னை நியாயப்படுத்திக்கணும் அப்படின்றத அவ்வளோ சூழ்ச்சியாக பண்ணக்கூடிய அந்த பார்வதி, உள்ள இருக்கக்கூடிய அந்த பஜாரி பார்வதி எப்படி வந்து வெளியில் இருக்கிறவங்களால சிலரால் வந்து ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள் என்பது இந்த சமூகத்தினுடைய அறியாமையை நினச்சி மனசு ரொம்ப கஷ்டமாக இருங்க. என்ன அது பொம்பளையாங்க, அது ஐயோ இந்த ஓலப்பாயில் ஒன்று கச்சா மாதிரி கத்தின்னு இருக்குது. எப்பா, இது கூட யாரையுமே வச்சு பார்க்க முடியாது. எவ்வளோ பேர் வந்தாங்க, எவ்வளோ பேர் நம்மளை வெறுப்பேற்றிருக்காங்க. இந்த அளவு பண்ண முடியாது. பார்வதி கூட சமாளிக்க முடியாமல் தான் எல்லாரும் அமைதியாகிறாங்க. யாரும் வந்து வெளியில் தெரிய மாட்டாங்க. ஸோ வைல்ட் கார்டில் போன திவ்யா வந்து மேக்சிமம் முயற்சி பண்ணுறாங்க. பார்வதியுடைய கொட்டத்தை திமுறை அடக்கத்துக்கான எல்லா இடத்துலையுமே பேசுகிறாங்க. ஆனால் அவங்களையுமே உடைக்கிற வழியை தான் பார்வதி பார்த்துட்டு இருக்குது. திவாகர் வந்து அவனை சொல்லவே தேவையில்லை, அவன் ஒரு பொம்பளை பார்வதி, அது ஒரு ஆம்பளை திவாகர். அதாவது இதுக்கு வந்து ஒருத்தர் ஆகலைன்னா அந்த வன்மத்தை, வஞ்சத்தை அப்படியே வாரி வாரி கொட்டுது. ஸோ திவ்யாவும் வந்து சரியாக கவுண்டர் கொடுக்குறாங்க. ஆனால் எந்த இடத்துல திவ்யா வந்து மாட்ட போகிறாங்க, திவ்யாவை அழவிக்க போகுது அப்படின்னு தெரில. ஏன்னா இது அந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தரமட்டத்துக்கும் போய் ஒருத்தரை வந்து கொச்சப்படுத்துறது, கேவலப்படுத்துறது, அவங்கள காயப்படுத்துறது எல்லாமே செய்யும். இது வந்து ஈடிப்பிறவி இல்லை, பஜாரி பார்வதி அதை செய்யும். இதுக்கெல்லாம் வந்து சலிக்காம கவுண்டர் கொடுக்கணும், இதெல்லாம் வந்து அடக்கணும். இதை அதை வந்து கண்டிப்பாக திவ்யா செய்வாங்க அப்படின்னு நம்ம நம்புகிறோம். பார்க்கலாம் போக. ஏன்னா இன்றைக்கி நடந்த விஷயங்களே 2-3 இடத்துல கிளாஸ் ஆச்சு பாருங்க. இந்த அம்மாவை எதுவுமே சொல்லக்கூடாது. ஒரு டாஸ்க் நடந்தாலும் சரி, இல்லை வேற யாரையாவது, அதாவது திவாகரியோ இல்லை வேற எங்கன்னா பேசினாலும் சரி, முந்திரி கொட்ட மாதிரி முன்னாடி வந்து வாயா என்னன்னே தெரில. ஸோ இன்னைக்கு திவாகருமே பார்த்தீங்கன்னா ஒன்றா வந்து திவாகர் டாக்டர் டிபிடி என்னமோ சொல்லிக்கிறான். அவனுக்கு ஹேட் என்னான்னு தெரில. ஸோ வந்து நம்ம படிப்பை வச்சு ஒருத்தரை முடிவு பண்ணணும்னு இல்லை. நம்ம எது சொல்லணும்னா, நீ தற்பெருமையாக பேசிக்கிறிய, உனக்கு என்ன தெரியுது அப்படின்னு தெரியலையே. பேட் கேரக்டர்னா உனக்கு அர்த்தம் தெரியாதா? தகுதி தராதறதுக்கு நீ தனியாக வந்து ஒரு டிக்ஷனரி போட்டு வச்சுக்கிற. அதே மாதிரி பேட் கேரக்டருக்கும் தனியாக ஒரு டிக்ஷனரி போட்டு சாண்ட்ராவை பேட் கேரக்டர்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஆனால் அது வந்து தப்பான வார்த்தை இல்லை அப்படின்ற மாதிரி. இவன் வந்து பொம்பளையோ ஆம்பளையோ யாராக இருந்தாலுமே மூஞ்சிக்கிட்ட போய் கையெழுத்துன்னு போயிட்டு அப்போ நீட்டி பேசுறது, எச்சரிக்க பேசுறது, ஒரு நாகரிகமே இல்லாமல் தான் பண்ணுறான் இவன். கெஸ்ட்டாக வந்தாங்க பிரியங்கா, தீபக், மஞ்சரி கெஸ்ட்டாக உள்ளே வந்தாங்க. ஆனால் வச்சு செஞ்சாங்க. பார்வதியும் திவாகரியும் வச்சு செஞ்சாங்க. என்னதான் வச்சு செஞ்சாங்க. விஜய் சேதுபதி வார இதில் வந்து பார்வதியை மொக்க பண்ணார் இல்லை, அசிங்கப்பத்தினார. அப்போ கூட வந்து பார்வதிக்கு வந்து ஒரு மானம் சூடு சொரண வரல பார்த்தீங்களா. அதனால யார் என்ன சொன்னாலுமே இதுங்கெல்லாம் திருந்தாது. கண்டிப்பாக வந்து தீபக் வந்து அருமையான ஒரு பாட்டை ஞாபகப்படுத்தி சொன்னார் பார்வதிக்கு. திருந்தாத ஜென்மங்கள் இல்லாது திருந்தாத உள்ளங்கள் இருந்த லாபம், இருந்தாலும் ஜென்மங்கள்னு பாடலாம், தப்பு இல்லை. அந்த மாதிரி அது திருந்தாது. அது இன்னும் நீங்கள் யாரை கூப்பிட்டு வந்தாலும் திருந்தாது. ஒன்றும் இல்லைங்க, இதுவாக போய் நோண்டி கேட்டுது. ஒயிட் கார்டில் வந்தவங்க கிட்ட என்ன நடந்தது, எது நடந்ததுன்னு கேட்டது. அந்த கமருதீன் மேட்ரையும் கேட்டது. அவங்க சொன்னாங்க, உங்களுக்கும் வந்து வெளியில் ஃபேமிலி இருக்குது, அம்மா இருக்காங்க, எல்லாரும் பார்ப்பாங்க, அதனால பார்த்து நீங்கள் இது பண்ணீங்க, கமருதீனை போய் சால்வ் பண்ணீங்க, பேசி சமாதானமாயிடுங்க, நல்லது தானே சொன்னாங்க. உடனே அந்த இடத்துல கேட்டுக்கணும், எக்ஸாக்ட்லி கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறதுன்ற மாதிரி தலையாட்டிக்கின்னு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திவ்யா கணேஷ் வந்து கேப்டன்ஷிப் ஆகிட்டு டீம் பிரிக்கிறாங்க. ஸோ அந்த டீம் பிரிக்கிற இடத்துல எழுந்து ரிஜிஸ்டர் பண்ணுது. நீங்கள் எல்லா இடத்துலையும் போய் சொல்லி நிற்காதீங்க, கமருதீன் மேட்டர்லாம் சொல்லாதீங்க. அதே நேரத்தில் எங்கள் அப்பா அம்மா வெளியில் பார்ப்பாங்க, எங்கள் உறவினர்கள்லாம் பார்ப்பாங்க, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். இந்த அம்மாவுக்கு எல்லாமே தெரியும். எது யார்கிட்ட பேசினாலுமே எனக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும், அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம், நீங்கள் போங்க, நீங்கள் என்ன பெரிய ஆளா, போயா போ இப்படித்தான் வந்து ஒரு அனாவசியமாக பேசுறது எல்லாரையும். ஸோ வந்து நீ நோண்டி கேட்டு உன் நல்லதுக்காக அவங்க சொன்னாங்க, வெளியில் எல்லாரும் பார்க்குறாங்கன்னு. அந்த நேரத்தில் வாயை மூடி இருந்துட்டு, ஓகேங்களா, இது நேற்று நடந்த மேட்ரு. ஸோ வாயை மூடி இருந்துட்டு அந்த அந்த டீம் பிரிக்கும் போது எழுந்து ரிஜிஸ்டர் பண்ணுறேன்னா நீ எவ்வளோ கேடு கட்ட. அந்த நேரத்தில் நீ பேசலை, ஓகேவா? அதுக்கப்புறமா நீ என்ன சொல்கிற, யார் பார்த்தா நான் உங்களுக்கு என்ன அதை பற்றின்னு கேட்குறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து யாரையுமே மதிக்கிறது இல்லை. பாவம் பெற்றவங்களை மதிச்சிருக்கோன்னு நினைக்கிறீங்க, கண்டிப்பாக மதிச்சிருக்காது. ஏன் சொல்கிறேன்னா, இது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பண்ணுறதை விட்டுருங்க. அது வெளியில் என்ன வேலை செய்ததுன்னு வந்து தெரியும். தெரியாதவங்களுக்கும் சொல்கிறோம், வெளியில் போயிட்டு எவ்வளோ ஆபாசமாக பேட்டி எடுக்கிறதுலேருந்து, கேவலமாக நடந்துக்கிறதுலேருந்து பல விஷயங்கள் வெளியில் அது பண்ணதெல்லாம் இருக்குது. அந்த ஒரு
கர்மாந்தத்துக்கு தான் இதையும் சரி இந்த திவாகரையும் சரி இவங்களெல்லாம் தூக்கி உள்ள போட்டார் போல பிக் பாஸ். கேடு கெட்டு போய் இந்த பிக் பாஸ் சீசன் 9 வந்து போயின்னு இருக்கிறதுக்கு காரணம் இது ரெண்டு தான். இந்த ரெண்டை தூக்கி வெளியே போட்டாலுமே அழகா போகும். இப்போ இன்னைக்கு ஒரு ஒரு சம்பவம் ஒன்று சொன்னார் பாருங்க. 2017 ஆரம்பிச்ச ஹோட்டல், அதான் பிக் பாஸ் ஆரம்பிச்ச ஹோட்டலில் கம்பேர் பண்ணி சொல்றாரு அவரு. ஸோ அது வந்து கேடு கட்டத்தனமாக அந்த சீசன் 9 அது மாதிரி ஆயிடுச்சு 2025. அதை மறுபடியுமே வந்து புதுப்பிச்சு அதை வந்து ஒரு அருமையான ஹோட்டலாக நல்லா வியாபாரத்தை பெருக்கணும்னு சொல்லி நாங்கள் 3 கெஸ்ட்டை உள்ளே கூப்பிட்டு வந்துடுவோம். இதை விட கேவலம் என்ன இருக்குதுங்க? பிக் பாஸ் சீசன் 9 இதுக்கப்புறமா தான் ஆரம்பம்னு சொன்னதுக்கப்புறம் இதெல்லாம் அசிங்கமாக இல்லை? கேட்டால் இங்கே சொல்லுவானுங்க சில பேர், பார்வதியும் திவாகரம் இல்லைன்னா இந்த 30 நாள் கூட பார்த்துருக்க முடியாதுன்னு. ஏன் பார்த்துருக்க முடியாது? இவங்க 2 பேர் போகிறனா உள்ள வேற எந்த கண்டென்ட்டும் வந்திருக்காதா? ஒரு கண்டென்ட் வரும், சண்டை வரும், எல்லாமே வரங்க. அதில் ஒரு நியாயம் இருக்குங்க. ஸோ உள்ளே வந்த கெஸ்ட் வந்து பார்வதியை வச்சு செஞ்சாங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சூடு சொன்னால் கிடையாது. இருந்தாத ஜென்மம், மானம், வெக்கம், கூச்சம் இதெல்லாம் வந்து இல்லவே இல்லை இதுகிட்ட அப்படின்றதுக்கு உதாரணமாக அந்த பஜாரி பார்வதி கிட்ட இல்லவே இல்லைன்ற உதாரணமாக இன்னைக்கு 1 ஹவரில் காட்டல லைவ்ல வந்ததை கிளிப்பிங்கில் நான் பார்த்தேன். மஞ்சரி கிட்ட போயிட்டு என்ன பேசிக்கிறாங்க வெளியில் அப்படின்றத, அதாவது இங்கே ஒருத்தவங்க ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பாங்க, அதாவது கண்ணாடி போட்டுக்கிட்டு கொஞ்சம் கட்டக்குறையில் பேசிக்கிட்டு கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கிறவங்கள ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு கேட்குது. இது மஞ்சரி செருப்பெடுத்து எதுலேயோ முக்கி நாத்தம் முச்சதில் ஒன்றுத்தில் முக்கி பளிச்சுன்னு வச்சாங்க. என்ன சொல்கிறீங்க? நீங்கள் யார்? நீங்கள் அதுதான் சொல்லிட்டாங்களே வந்தவங்கெல்லாம். இப்போ நீங்கள் கேட்பீங்க, நான் சொல்லுவேன், அதுக்கப்புறம் நான் சொன்னதை வச்சு கேட்பீங்க. இதெல்லாம் எனக்கு தேவையா? உன்னை பற்றி தெரியும், நீ எவ்வளோ பெரிய டுபாகூர் லம்பாடி. இப்போ நான் சொல்லும் போது கேட்டுப்பேன், அதுக்கப்புறம் மறுபடியும் வருவேன், வந்து என்னையே ட்ரிகர் பண்ணுவேன். உன்னை பற்றி தெரியாதா அப்படின்னு நடு மாட்டிலே நச்சுன்னு புரிகிற மாதிரி அடிச்சாங்க. அப்போ கூட புரியுமா அந்த தற்கொலைக்கு? புரியாது. ஸோ திவாகரன் வந்து அந்த அளவு வந்து மொக்க பண்ணுது பிரியங்க. வாட்டர் மெலன்லாம் உன்னுடைய ஃபோட்டோ இருக்குதியான்னும் போது அதெல்லாம் கூட வந்து அவன் நம்ம ஒரு இன்னசென்ட் மாதிரி தன்னை காட்டிக்கிறான். அவன் பயங்கர விவரமானவன், அவன் ரொம்ப ரொம்ப விவரமானவன். அவனுக்கு தேவை தான் வந்து எல்லாராலையும் பார்க்க பண்ணணும், பேச பண்ணணும், அவ்வளோதான். அவனுக்கு அந்த போதை அதிகமாக இருக்குது, இந்த புகழ் போதை, தற்பெருமை போதை அதிகமாக இருக்குது. இந்த மனநலம் சரியில்லாதவங்களெல்லாம் தூக்கி பிக் பாஸ் வீட்டில் போட்டு இந்த ஷோவே வந்து என்னமோ மென்டல் ஹாஸ்பிட்டல் மாதிரி ஆக்கி விட்டாங்க. ஸோ உள்ளே வந்த பிரியங்காவும் மஞ்சரியும் தீபக்கும் அங்கங்கே பார்வதியை வச்சு செஞ்சாங்க, திவாகரையும் வச்சு செஞ்சாங்க. ஒரு இடத்துல கூட பாருங்க மஞ்சரி அருமையாக கலாச்சிருப்பாங்க. இந்தமா பார்வதி இங்கே வந்து எல்லா இதுவும் வசதியும் இருக்குது, உங்களுக்கு வந்து உடல் வலி, அந்த வலி, இந்த வலி, எந்த வலியாக இருந்தாலுமே இங்கே நாங்கள் தீர்த்து வைப்போம் இந்த ஹோட்டலில். அப்படின்னா காது வலிக்கு என்ன பண்ணுவீங்க? ஏன்னா காது வலியா அது என்ன, நீங்கள் பேசாமல் இருங்க, கொஞ்சமாக பேசுங்க அப்படின்னு மஞ்சரி சொன்னாங்க. அதுவும் வந்து கெஸ்ட்டாக வந்துக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு நாள் வந்து அவங்க பேசுறதெல்லாம் கேட்டு இருக்கோம் பார்வதி. இப்போவே நடுவில் போயிட்டு கமருதீன் கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணின்னு இருக்குது. ஒரு லாஜிக்கே இல்லை, சிலாவலி சண்டைன்னு வாங்க பாருங்க, அதை மாதிரி வலிச்சிருக்குது. திவாகர் மைக் போடலன்னு அவங்க கேட்குறாங்க, நான் உங்ககிட்ட பேசலன்றாங்க. உனக்கு இதை விட அசிங்கம் என்ன இருக்குது? நான் உங்ககிட்ட தான் பேசலன்னா என்ன அர்த்தம்? அது பைத்தியம் பூச்சின்னு இருக்குது, அந்த சைக்கோங்க, ஒட்டு மொத்தமாக சைக்கோ மனநிலை. அந்த சிரிக்கிறது பாருங்க, நம்ம திவ்யாவை வந்து பின்னாடி ஒழுங்கெல்லாம் காட்டுது. உன்னை பண்ணா நீ ஒத்துக்குவியா? வானத்துக்கு பூமியை குதிக்க மாட்டே நீ, என்னெல்லாம் வந்து பேசுவேன். இவ்வளோ கீழ்த்தரமா கேவலமா ஒரு இழி பிறவிய கண்டிப்பாவே எந்த சீசன்லயும் பார்க்கல பிக் பாஸ். எங்க அந்த பூச்சின்னு வந்தீங்க இதை? ஐயோ இல்ல, விஜய் சேதுபதி அந்த அளவுக்கு கழிவு ஊத்துறாப்லையே. ஒரு டாஸ்க்ல கூட நீங்க சொல்ற வேலை செய்ய மாட்டீங்கன்னு இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த மேனேஜரா இருக்கக்கூடிய, டாஸ்க்ல மேனேஜரா இருக்கக்கூடிய திவ்யா சொல்றாங்க, உள்ள போயிட்டு பார்த்துட்டு வாங்க, கெஸ்ட் வர போறாங்க, எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு வாங்கன்னா, நீ என்ன சொல்றது, நான் என்ன செய்யறது? தோ போறேன்னுட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாமே பார்த்துட்டேன் ஆல்ரெடி. ஸோ இந்த மாதிரி எடக்கு மடக்கு பண்ணி எதிராளிகளை ட்ரிகர் பண்ணி அதன் மூலமா சண்டை வந்து கத்தி பேசி கூப்பாடு போட்டு இதுதான் எதிர்பார்க்குறீங்களா பிக் பாஸ்? அப்புறம் எதுக்கு வந்து வார இறுதியில் விஜய் சேதுபதி வந்து ஏன் கத்துறீங்க, ஏன் சண்டை போறீங்கன்னு கேட்குறாரு. ஒரு வேலை சொன்னா செய்யணும் இல்லையா? டாஸ்க்ல தானே உன்னுடைய கேரக்டரு, நீ அதை செய்யணும்ல. ஸோ வந்து உண்மையிலேயே சொல்கிறேன், நம்ம திவ்யா வந்து சில விஷயங்கள் நல்லாவே பண்ணுறாங்க. இந்த நாயை வந்து நம்ம சட்டை பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்களே போகிறாங்க. பல இடங்களில் வந்து அது வந்து பேசுனாங்களோ இக்னோர் பண்ணிட்டு கிளம்பினே இருக்கிறாங்க, நீ கிளம்பு அப்படின்றாங்க. ஸோ இந்த டாஸ்க்கை பற்றி திவ்யா வந்து பேசிட்டு இருக்கும்போது கூட குறுக்க யார் என்ன பேசினாலுமே குறுக்க சிரிக்கிறது, ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுறது, அந்த சோப்பால எகிரி குதிக்கிறது, அப்படி பண்ணுறது இப்படி பண்ணுறது, கேவலமாக பண்ணின்னு இருப்பான் அந்த பஜாரி பார்வதி. ஸோ வந்து திவ்யா வந்து அதனால தான் சொன்னாங்க, நீ பொத்தி நிறுன்ற மாதிரி. என்ன அப்படி கை காமிச்சிட்டா என்ன அர்த்தம்? என்ன சொல்லிட்டு போயினே இருக்கீங்க, நின்று பேசுங்க, அப்படி கை காட்டா விட்டுருவான் நான் உன்ன அப்படின்ற மாதிரி பஜாரி தானே பண்ணிருக்குது. அவங்க கண்டிப்பாக நீ எதனா கத்தினுப்போ நாய் மாதிரி அப்படின்னு சொல்லி போயினேன்ட்டாங்க. சில இடங்கள்ல இந்த மாதிரி தான் கண்டுக்கவே கூடாது, இக்னோர் பண்ணி செருப்பால் அடிக்கணும். அதை
பாவம் உள்ள கெஸ்டா வந்து இருக்கிற அந்த தீபக், மஞ்சரி, பிரியங்கா இவங்கெல்லாம் கூட பார்வதி கிட்ட மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ரொம்ப ஓவரா பண்றாங்க. கெஸ்ட்னு ஒன்று வந்தா அதுக்குன்னு என்ன ஒன்னா பேசுவாங்களா, என்ன ஒன்னா கிண்டல் பண்ணுவாங்களா, என்ன ஒன்னா மொக்க பண்ணுவாங்களா, எனக்கு ஒரு சுயமரியாதை இல்லையா அப்படின்னு பார்வதி கண்டிப்பாவே வந்து தன்னுடைய சுயமரியாதைக்கு ஒரு பங்கம் வந்துச்சுன்னு அவங்களையுமே கலாய்ச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா இது வந்து ஒரு போராளி புன்னகை, போலி போராளி புன்னகை. இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இதை பத்தி ஐயா விஜய் சேதுபதி ஐயா, நீங்க வந்து தகுதி தராத பத்தி திவாகர் பேசுனதுக்கு நல்லா வருத்த எடுத்தீங்க, உண்மையிலேயே பாராட்டுறோம். அதோட சேர்த்து அவனை ரீல்ஸ் போடக்கூடாது இனிமேல, இல்ல ஒரு வாரமாவது ரீல்ஸ் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிருக்கலாம்ல. ரீல்ஸ் எல்லாம் போடுங்க, ஆனா பாத்துங்க நீங்க அதுக்காக மட்டும் வரலன்ற மாதிரி விட்டுட்டீங்களே. அவன் மறுபடியுமே நேத்துல இருந்து ஆரம்பிச்சுட்டு ஐயோ கொடுமையை தாங்க முடியலங்க, சிவாஜி மாதிரி நடிக்கிறேன் அப்படின்னுட்டு உள்ள வந்த அமித் வந்து இதை பண்ணிடுவேன் அதை பண்ணிடுவேன் சொல்லிட்டு பார்வதிக்கு அட்வைசராகவும் திவாகர் கூட துணை நடிகராகவும் வேலை செஞ்சுருக்கிறார் அவரு. அவன் மறுபடியும் சிவாஜி மாதிரி நடிக்கிறேன் பாருன்னு சொல்லி கானா வினோத்னு ஒருத்தன் அங்க இருக்கிறான். அவன் தான் வந்து நாங்க என்ன செய்யணும் நினைக்கிறோமோ அதை உள்ள செய்யறான். இதெல்லாம் பார்க்கக்கூடாது தான் சிவாஜி சீக்கிரமா செத்துட்டாருன்ற மாதிரி அவன் கமெண்ட் வச்சான். உண்மையிலேயே சொல்றோம், கானா வினோத் வந்து திவாகரை வச்சு செய்யறத தடுக்காதீங்க. அவன் பாடி ஷேமிங் பண்றான், பின்னாடி ஏன் அவரை கிண்டல் பண்றீங்க, அவர் ரீல்ஸ் போட்டிருந்தா நீங்க ஏன் பின்னாடி ஒரு மாதிரி அவரை மார்க் பண்றீங்க, இதெல்லாம் கேட்காதீங்க. கானா வினோத்தை ஃப்ரீயா விடுங்க ஐயா. நீங்க ரீல்ஸ் போட வேணான்னு சொல்லவும் சொல்ல, அவன் ரீல்ஸ் போட்டா எங்களுக்கு தலைவலியுது, அவனை மொக்க பண்றதுக்கு உள்ள ஒருத்தன் இருக்கிறான்னு நாங்கள் சந்தோஷமா இருக்கிறோம். அந்த மாதிரி பண்ணினுக்கிறான். இல்லைன்னா பாருங்க, நேற்று நைட்டு வந்து சொல்றான் வாட்டர் மெல்லன் ஸ்டார் டட்டிப்பு அரக்கனை வந்து வெளியில படுக்க வச்சுட்டாங்க, தமிழ் மக்களே பாருங்க அப்படின்றான். அந்த மாதிரி பைத்தியக்காரனை எத்தனை வந்து உள்ள போட்டுட்டு எங்களை ஏன் பிக் பாஸ் இந்த மாதிரி சாகடிக்கிறீங்க? உங்களுக்கு வியாபாரம் ஆகலைன்னா வேற ஏதாவது பிஸ்னஸ் பண்ணி பொழைச்சிங்க. பிக் பாஸ் ஷோ நடத்தாதீங்க. அப்படி நடத்துனீங்கன்னா ஓரளவு சுயநினைவு இருக்கிறவங்களை எடுத்து வந்து உள்ள போடுங்க. இந்த மாதிரி பைத்தியக்காரனையும் பஜாரிங்களையும் எடுத்து வந்து உள்ள போட்டு நாங்கள் எவ்வளோ சொன்னாலும் பார்க்குறோம் அப்படின்ற தைரியம் உங்களுக்கு இருக்குது. அது எப்பவுமே நிரந்தரமா இருக்காது. இந்த சீசன் உங்களுக்கு வந்து கடைசி சீசன் அமையக்கூடாது. நீங்க என்ன முயற்சி பண்ணாலும், பழைய கண்டஸ்டன்ட்டை உள்ள போட்டாலும், புது விதமா நீங்க மாற்றத்தை கொடுத்தாலும், இந்த 2 பேர் பஜாரி பார்வதியும் தர்பூஸ் திவாகரும் மனநோயாளி திவாகரம் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா பிக் பாஸ் இப்படி தரம் கெட்டு தான் போவோம் இந்த சீசன் 9. பார்த்துங்க. ஸோ இன்னைக்கு கம்ருதீன், பிரவீன்ராஜ் ஆனால் வந்து பிரஜன், இவங்க 3 பேர் சேர்ந்து ஒரு பிராங்க் ஒன்று பண்ணாங்க. அந்த பிராங்க் வந்து எப்படி சொல்றது, அது கொஞ்சம் தடம் மாதிரி இருந்தாலுமே பிரச்சனைக்குரியதாக ஆயிட்டு இருக்கோம். அதை பற்றி பிக் பாஸ் வந்து உள்ளே கூப்பிட்டு என்ன சொன்னார் ஏது சொன்னார்ன்றது 1 ஹவரில் காட்டல, நான் லைவ்லையும் பார்க்கல. ஸோ அது எந்த விளைவுகளை ஏற்படுத்தும்னு தெரில. ஆனால் பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. அது உடனடியாக தெரிஞ்சிடுச்சு இல்லையா நமக்கு பிராங்க் தான்னு. ஸோ அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா சாண்ட்ராலாம் பயங்கரமாக எழுதிட்டாங்க. ஸோ கணவன் மனைவியோ உள்ளே வந்தவங்க நிச்சயமாகவே கணவனுக்கு ஒன்றுனா அவங்க வரத்தான் செய்வாங்க, மனைவிக்கு ஒன்றுனா கணவன் வரத்தான் செய்வார். கேமில் அப்படி வந்திருக்க கூடாதோ அப்படின்னு நமக்கு நினைக்க தோணுச்சு. ஏன்னா சாண்ட்ரா என்ன சொன்னாங்கன்னா, நம்ம குழந்தைங்களாம் இருக்குது அதை நினச்சி பாருன்ற மாதிரி எமோஷ்னலாக ஃபீல் ஆயிட்டாங்க. ஆனால் வந்து கானா வினோத்துமே 2 பேருக்குமே, பிரவீன்ராஜன் வந்து கம்ருதீனுக்கும் போயிட்டு அட்வைஸ்லாம் பண்ணார். அதெல்லாம் பார்க்க நல்லா இருந்தது உண்மையிலேயே. இந்த பஜாரி பார்வதி சீன்லேயே இல்லையே. ஸோ இந்த விஷயத்தில் தலை திவ்யா வந்து சரியாக செயல்பட்டாங்க. கம்ருதீனுக்குலாம் அட்வைஸ் பண்ணாங்க, நான் தட்டு விட்டுலாம் விட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஸோ இது பிராங்க் தான் அப்படின்றது உள்ள ஹவுஸ்மேட்ஸுக்கு தெரியலன்னு தான் நினைக்கிறேன். சரி, எதுவுமே இல்லாமல் இருக்குது, பிராங்க் பண்ணியாவது ஒரு என்டர்டைன்மெண்ட் கொடுப்போம் அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க 3 பேருமே. நல்லா பண்ணாங்க, அது வேற லெவலில் போயிடுச்சு. இந்த ஹோட்டல் டாஸ்க்ல சபரியை சைலண்ட் மோட்ல போட்டாங்க. அவர் இந்த வாரம் நான் என்னை யாரும் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. நீ பேசாதனேன்னா ஓரமாக நிற்க வச்சுட்டாங்க. ஸோ அந்த இடத்துல பார்வதி தான் போட்டிருக்கணும் அப்படின்றது தான் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருடைய எண்ணமாக இருந்திருக்குது. உள்ள வந்த தீபக், பிரியங்கா, மஞ்சரி இவங்களுமே வந்து இந்த இடத்துல சபரிக்கு பதிலாக பார்வதி போட்டிருக்கணும். உங்க ஒப்பீனியன் என்னன்னு கேட்கும் போது அதுக்குமே தயங்குறாங்க. ஓப்பனா சொல்லி அடிச்சு ஒன்றும் பார்வதியை போட முடியாது இல்லையா. அது வாய முடியும்னு இருக்குமாங்க? வாய முடியும்னு நீங்க ஒரு வாரம் இருக்க சொன்னீங்கன்னா அது இருக்குமா? அது வழி செத்து போயிடாது. அது வாயை வச்சுருந்தானுங்க போச்சு நிற்குது, பாந்து நிற்குது. அதனால பிக் பாஸே வந்து என்ன பண்ணாரு, அந்த கேரக்டருக்கு சபரியை போட்டுக்கலாம் அப்படின்ட்டு போட்டு விட்டார் போல. இந்த பஜாரி பார்வதி, இந்த தர்பூஸ் திவாகர் இவங்க 2 பேரை வச்சு செய்யறதுக்காகவே இவ்வளோ நாள் வந்து இது ஒரு 30 நாள் வந்து சீசன் 9 பார்த்துருக்குற பிக் பாஸை யார் மேலேயும் நமக்கு வந்து ஒரு ஈடுபாடு வரல, சப்போர்ட் பண்ணணும்னு தோணல. இந்த பஜாரி பார்வதி, திவாகர், தர்பூஸ் திவாகர் இவங்களை வந்து வச்சு செய்யறதுக்காகவே வந்து ஒருத்தர் சப்போர்ட் பண்ணோம்னா ஒயில்ட் கார்டில் வந்த
திவ்யா கணேஷ் இவங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும்னு தோணுது. ஏன்னா இந்த சினிமாலெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடுங்கோன்மையான ஒரு வில்லன் இருப்பான். ஊர் மக்களை அடிச்சு கிடிச்சு பயங்கரமா துன்புறுத்தி அப்படியே அவனை பார்த்தாலுமே நமக்கு வந்து யாருன்னா இதை கேட்க மாட்டாங்களா, தட்டி கேட்க மாட்டாங்களா, அந்த வில்லனை அடிக்கிறதுக்கு ஒருத்தன் வரமாட்டானா அப்படின்னு பார்க்குறவங்களுக்கே தோணும், படம் பார்க்குறவங்களுக்கே தோணும், கதைக்குள்ள இருக்கிறவங்களுக்கே தோணும். அப்போ வருவான் பாருங்க ஒரு ஹீரோ வந்து நம்ம என்னென்ன மாதிரிலாம் வந்து அந்த வில்லனை வந்து அடிச்சு காலி பண்ண நினச்சோமோ அந்த மாதிரிலாம் செய்வான். நமக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். ஸோ அந்த கதைக்குள்ளே இருக்கிறவங்களும் வந்துப்பா நம்மளை காப்பாற்றுறதுக்கு ஒருத்தன் வந்தான்டா ஒரு ஹீரோ அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ வந்து நம்ம திவ்யாவை பார்க்க வேண்டியதாக இருக்குது நிச்சயமாகவே, கண்டிப்பாக. ஆனால் திவ்யா வந்து அதுலேருந்து தடுமாறாமல் இருக்கணும். இது சாதாரண வில்லன் கிடையாது, சாதாரண வில்லி கிடையாது. அது பஜாரி பார்வதி. நம்ம மன உறுதியை குலைக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் வாய் அதுகிட்ட இருக்குது. அதை வச்சு இன்னும் ஒன்றா செய்யும், அது எந்த லெவலுக்கு ஒன்றா இறங்கும். அதனால் நம்ம திவ்யா வந்து எல்லாத்தையும் சமாளித்து அதை காலி பண்ணணும். நாம் வெளியில இருந்து அதை பார்த்து ரசிக்கணும். அதுதான் நம்மளுடைய எண்ணம்.